அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக் கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always aspire to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom, and the power, and the glory forever. Amen. First Corinthians 5 chapter verse 1 to 13. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரை. வசனம் 1. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரஸ்தாபமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. It is reported the commonly that there is a fornication among you, and such an fornication as is not so much as the may name it among the Gentiles, that one should and have his own father's wife. வசனம் 2. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். And he have the forfeit up, and have the not returned murmuring that he that hate done this and did it,
might be taken away from among you. வசனம் 3, நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களுடன் கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல. For I verily as an in the body, but present in the spirit, I have the judged already as the true God ever present and conquering him that hate, so done is dead. வசனம் 4, நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்துடனே கூடி வந்து இருக்கையில், in the name of your Lord and Jesus Christ, when he had the together and my spirit with the power of the Lord Jesus Christ. வசனம் 5, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவுக்காகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமென்றும் தீர்ப்பு செய்கிறேன். To the deliver such and the one unto Satan for the destruction of the flesh, that the spirit may be saved in the day of the Lord Jesus. வசனம் 6, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த பிசைந்ததுமான முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிவீர்களா? You are the glorying in the not good. Can one he not that a little leaven unleaveneth the whole lump? வசனம் 7, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கும் பழைய புளித்த மாவையே புறம்பே கீழ் தள்ளி போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. For you out therefore the whole leaven, that he may be a new lump, as ye are the unleavened. For even Christ were the Passover is a suffering for use. வசனம் 8, ஆதலால் பழைய புளித்த மாவுடனே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசீர்வதிக்க வேண்டும். Therefore let use and keep the fast, not with old and leaven, natural with the leaven of the Messiah and the wickedness, but with the unleavened bread of the sanctity and truth. வசனம் 9, விபச்சாரக்காரனுடைய கலந்து இருக்கக்கூடாதென்றும் நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். I write unto you in the epistle, not to the company with for many troubles. வசனம் 10, ஆனாலும் இவ்வுலகத்திலுள்ள விபச்சாரக்காரர்கள், பொருள் ஆசைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இவர்களோடு இவ்வளவு கலந்து இருக்கக்கூடாதென்றும் நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்கும். Here not an altogether with these fornicators of this world, or with these covetous, or the extraneous, or with the adulterers, for then and most and he needs go out of the world. வசனம் 11, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரரே, எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது,
உதாசனையாவது வெறியனாவது கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனுடைய கலந்து இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. But now I have the right unto you, not you to keep and company. It's any man that is called a brother, be a fornicator, have the liquors, have the adulteries or the realer, have of the drinker, have an extraneous with such and the one no not to eat. வசனம் 12. புறம்பு இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு சொல்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவா நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீர்கள்? For what have I to judge them also that are without do, not he judge them that are within. வசனம் 13. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். But them that are without God and judge it, therefore but and away from among yourselves that an wicked person. February 2-8, the Lord called his people Zion. Moses 7. Throughout history, people have tried to achieve what Enoch and his people accomplished. Building an ideal society where there is no poverty or violence. As God's people, we share this desire. We call it building Zion. And it includes, in addition to caring for people in need and promoting peace, making covenants, dwelling together in righteousness, and becoming one with each other and with Jesus Christ. The King of Zion, Moses 7:53. If the world, your community, or your family isn't quite what you want it to be, it's helpful to ask, how did Enoch and his people do it? How did they become of one heart and one mind? Moses 7:18. Despite the contention around them. Among the many details Moses 7 gives us about Zion, a particularly valuable one for Latter-day Saints might be this: Zion is not just a city, it is a condition of the heart and spirit. Zion, as the Lord has taught, is the pure in heart, Doctrine and Covenants 97:21. So perhaps the best way to build Zion is to start in our own hearts and homes. Ideas for learning in home and at church. Moses 7:16-21, 27:53. 62-69. I can help build Zion. When the prophet Joseph Smith first learned about Enoch and his city of holiness, he was inspired. He knew the day had come when the Lord would again establish Zion on the earth. Saints 1:108-9. And he started a lifelong quest to build Zion. Reading Moses 7 can inspire you to continue that effort today. You might start by exploring the questions, what is Zion, and how is it different from the rest of the world? Consider listing answers that come to you as you study Moses 7. In particular verses 16-21, 27, 53, 62-69. Your answers to these questions might make it clear that we still have a lot of work to do to build Zion. So how do we do it? It might help to think about times when you felt you were of one heart and one mind with someone. Moses 7:18. Maybe it was in a ward, family, or group at work or school. What did people do to create righteous unity? Here are some other resources that you could explore to find ideas and inspiration. Pick one or more to study. And then write down what you feel inspired to do to build Zion. Philippians chapter 2 verses 1-4, 4 Nephi 1:15-18, Doctrine and Covenants 97:21,
105:5. Ulysses Source, Brothers and Sisters in Christ, Leah Home, November 2023, 70-73, D. Todd Christopherson, One in Christ, Leah Home, May 2023, 77-80. We come together and unite as one, video, Gospel Library. We come together and unite as one. God wants his people to be, of one heart and one mind, Moses 7:18. Moses 7:53. Jesus Christ is the King of Zion. What does it mean to you to have Jesus Christ as your King? Note the other titles of Jesus Christ in this verse. What do they teach you about him? What do you think it means to come in at the gate and climb up by him? See also, Come, O thou King of Kings, hymns, number 59. Moses 7:28-69. God weeps and rejoices for his children. Some people see God as a distant being who isn't emotionally affected by what happens to us. Enoch gained a different view of God in the vision recorded in Moses 7. What did he learn about God, and what do you learn in verses 28-40? Why do you think Enoch was surprised to see God weep? Why is it important to you to know that he does? As the vision continued, Enoch wept too, but God also shared with him reasons to rejoice. Look for them in Moses 7:41-69. What do you learn from Enoch's vision that can help you lift up your heart and be glad despite the bitterness in your life? Verse 44. See also Jeffrey R. Holland, The Grandeur of God, Ensign or Leah Home, November 2003, 70-73. Moses 7:59-67. Jesus Christ will come again in the last days. Enoch's vision, especially what's recorded in Moses 7:59-67, is one of history's first prophecies of the Savior's second coming. What impresses you about the way these verses describe the last days? For example, consider how you feel the prophecies from verse 62 are being fulfilled. What do these phrases teach you about God's work in the latter days? See also Henry B. Eyring, Sisters in Zion, Ensign or Leah Home, November 2020, 67-69. For more, see this month's issues of the Leah Home and For the Strength of Youth magazines. Scripture helps. What does it mean that seed of Cain were black? What does it mean that the Lamb is slain from the foundation of the world? How does the Joseph Smith translation enhance our understanding of God's covenant with Enoch and Noah? Click to see more. Ideas for teaching children. Moses 7:18-21, 62-63, 68-69. God wants us to be of one heart and one mind. To help your children learn about Enoch and Zion, you could use Enoch the Prophet in Old Testament stories 19-21, or the second verse of Follow the Prophet, Children's Songbook 110-11. Then you could ask your children to help you retell the story in their own words. The pictures of Enoch in this outline might help. Enoch Hay. Enoch the Prophet. Here's one way to help your children understand what it means to be of one heart and one mind. Moses 7:18. Make a paper heart and cut it into pieces, enough for each child to have one. Let them write their name on their piece and work together to put the heart together. As they do, you might talk about things you love about each child. Help your children count how many times the word Zion appears in Moses 7:18-21, 62-63, 68-69.
each time they find the word. Help them discover what the verse says about Zion. See also Guide to the Scriptures, Zion, Gospel Library. How can we be more like the people described in these verses? Encourage personal scripture study, whether you are teaching your family at home or a class on Sunday. One of the best ways you can help others build lasting faith in Jesus Christ is to help them establish a habit of seeking personal experiences with the scriptures. Share the experiences you're having with the scriptures, and encourage family or class members to share their experiences. When we hear about how reading the scriptures is blessing others, we are often inspired to seek these same blessings from the Lord. See Teaching in the Savior's Way, 25. Moses 7:32-33 Heavenly Father wants me to choose to follow him. To introduce Moses 7:32-33 to your children, you might talk to them about a choice they had to make recently. Then you could read the verses together to find out what Heavenly Father wants us to choose. What choices can we make to show that we choose him? Perhaps your children could take turns acting out one of these choices while the others guess what the action represents. Moses 7:59-67 Jesus will come back to earth. In Moses 7:59, Enoch asks the Lord a question. Invite your children to find it, and then ask them to find the answer in verse 60. You might also talk with them about a time when they were expecting someone to return home. Ask them how they felt and what they did to get ready. How can we get ready for Jesus to return? Consider showing pictures of times when the Savior appeared to people, such as Gospel Art Book, Nos. 60, 82, 83, and 84. What are the people doing in the pictures? How might the people have felt when they met Jesus? You could also sing a song about the Savior's second coming, such as When He Comes Again, Children's Songbook, 82-83. And ask the children what they think it will be like when Jesus comes again. Let the children share how they feel about seeing Jesus when He comes again. பிப்ரவரி 2 முதல் 8 வரை கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சீயோன் என்று அழைத்தார். மோசே 7 வரலாறு முழுவதும் ஏனோக்கும் அவருடைய ஜனங்களும் சாதித்ததை அடைய மக்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். வறுமையோ வன்முறையோ இல்லாத ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவது. தேவனுடைய ஜனங்களாகிய நாமும் இந்த விருப்பத்தை பகிர்ந்து கொள்கிறோம். இதை நாம் சீயோனை கட்டுவது என்று அழைக்கிறோம். மேலும் இது தேவைப்படுபவர்களை கவனித்துக் கொள்வது மற்றும் சமாதானத்தை ஊக்குவிப்பது ஆகியவற்றுடன் உடன்படிக்கைகளை செய்வது, நீதியுடன் ஒன்றாக வாழ்வது மற்றும் ஒருவருக்கொருவர் மற்றும் சீயோனின் ராஜா ஆகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஒன்றாக மாறுவது ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. மோசே காலை 7:53. உலகமோ உங்கள் சமூகமோ அல்லது உங்கள் குடும்பமோ நீங்கள் விரும்பியபடி இல்லை என்றால், ஏனோக்கும் அவருடைய ஜனங்களும் அதை எப்படி செய்தார்கள்? அவர்களைச் சுற்றியிருந்த சண்டைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் எப்படி ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக ஆனார்கள்? மோசே காலை 7:18 என்ற கேள்விகளை கேட்பது உதவியாக இருக்கும். சீயோனை பற்றி மோசே 7 நமக்கு வழங்கும் பல விவரங்களில் பிற்கால பரிசுத்தவான்களுக்கு மிகவும் மதிப்புமிக்க ஒன்று இதுவாக இருக்கலாம். சீயோன் என்பது ஒரு நகரம் மட்டுமல்ல, அது இருதயத்தின் மற்றும் ஆவியின் ஒரு நிலை. கர்த்தர் கற்பித்தபடி
சீயோன் என்பது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 97 முதல் 21. எனவே சீயோனை கட்டுவதற்கான சிறந்த வழி நம்முடைய சொந்த இருதயங்களிலும் வீடுகளிலும் தொடங்குவதே ஆகும். கற்றல் மற்றும் வீடு மற்றும் சபையில் உள்ளவர்களுக்கான யோசனைகள். மோசே காலை 7:16 -21, 27, 53. 62 முதல் 69 வரை நான் சீயோனை கட்ட உதவ முடியும். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் முதன்முதலில் ஏனோக்கையும் அவருடைய பரிசுத்த நகரத்தையும் பற்றி அறிந்தபோது அவர் ஏவப்பட்டார். கர்த்தர் மீண்டும் பூமியில் சீயோனை ஸ்தாபிக்கும் நாள் வந்துவிட்டது என்பதை அவர் அறிந்தார். பரிசுத்தவான்கள் 1 முதல் 108-9. மேலும் அவர் சீயோனை கட்டுவதற்காக வாழ்நாள் முழுவதும் ஒரு தேடலை தொடங்கினார். மோசே 7 படிப்பது அந்த முயற்சியை இன்றும் தொடர உங்களை ஊக்குவிக்கும். சீயோன் என்றால் என்ன மற்றும் அது உலகின் மற்ற பகுதிகளிலிருந்து எப்படி வேறுபட்டது என்ற கேள்விகளை ஆராய்வதன் மூலம் நீங்கள் தொடங்கலாம். மோசே 7 குறிப்பாக 16 முதல் 21 வரை, 27, 53. 62 முதல் 69 வரை வசனங்களை படிக்கும்போது உங்களுக்கு வரும் பதில்களை பட்டியலிடுவதை கவனியுங்கள். இந்த கேள்விகளுக்கான உங்கள் பதில்கள். சீயோனை கட்ட நாம் இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தக்கூடும். அப்படியானால் நாம் அதை எப்படிச் செய்வது? நீங்கள் ஒருவருடன் ஒரே இருதயமும் ஒரே மனமும் கொண்டவர்களாக இருந்த நேரங்களை பற்றி சிந்திப்பது உதவியாக இருக்கலாம். மோசே காலை 7:18. ஒருவேளை அது ஒரு வார்டில், குடும்பத்தில் அல்லது வேலை அல்லது பள்ளியில் உள்ள ஒரு குழுவில் இருந்திருக்கலாம். நீதியான ஒற்றுமையை உருவாக்க மக்கள் என்ன செய்தார்கள்? கருத்துக்களையும் உத்வேகத்தையும் கண்டறிய நீங்கள் ஆராயக்கூடிய வேறு சில ஆதாரங்கள் இங்கே உள்ளன. படிப்பதற்கு 1 அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை தேர்ந்தெடுத்து பின்னர் சீயோனை கட்டியெழுப்ப நீங்கள் செய்ய உத்வேகம் பெறுவதை எழுதுங்கள். பிலிப்பியர் 2:1-4. 4 நெபி நள்ளிரவு 1:15 -18. கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 97 முதல் 21, 105 5. உலிசஸ் சோரஸ். கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகள். லியஹோனா, நவம்பர் 2023, 70-73 வரை. டி. கிறிஸ்டோபர்சன், கிறிஸ்துவில் 1, லியஹோனா, மே 2023, 77-80 வரை. நாம் ஒன்றாக கூடி ஒன்றாக இணைகிறோம். காணொளி, நற்செய்தி நூலகம். நாம் ஒன்றாக கூடி ஒன்றாக இணைகிறோம். தேவன் தம் மக்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் கொண்டவர்களாக இருக்க விரும்புகிறார். மோசே காலை 7:18. மோசே காலை 7:53. இயேசு கிறிஸ்து, சீயோனின் ராஜா. இயேசு கிறிஸ்துவை உங்கள் ராஜாவாக கொண்டிருப்பது உங்களுக்கு என்ன அர்த்தம்? இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் மற்ற பட்டங்களை கவனியுங்கள். அவை அவரை பற்றி உங்களுக்கு என்ன கற்பிக்கின்றன? வாசலில் நுழைந்து அவர் வழியாக ஏறி வருவது என்பதற்கு என்ன அர்த்தம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மேலும் காண்க, வாரும், ராஜாதி ராஜா. கீதங்கள் எண் 59. மோசே காலை 7:28 -69. தேவன் தம் பிள்ளைகளுக்காக அழுகிறார் மற்றும் மகிழ்கிறார். சிலர் தேவனை நமக்கு நடக்கும் காரியங்களால் உணர்ச்சி பூர்வமாக பாதிக்கப்படாத ஒரு தொலைதூர சக்தியாக பார்க்கிறார்கள். மோசே 7 பதிவு செய்யப்பட்ட தரிசனத்தில் ஏனோக்கு தேவனை பற்றிய ஒரு வித்தியாசமான பார்வையை பெற்றார். 28 முதல் 40 வரை வசனங்களில் அவர் தேவனை பற்றி என்ன கற்றுக்கொண்டார் மற்றும் நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்?
தேவன் அழுவதைக் கண்டு ஏனோக்கு ஏன் ஆச்சரியப்பட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர் அழுகிறார் என்பதை அறிவது உங்களுக்கு ஏன் முக்கியம்? தரிசனம் தொடர்ந்தபோது ஏனோக்கும் அழுதார். ஆனால் தேவன் அவரிடம் மகிழ்வதற்கான காரணங்களையும் பகிர்ந்து கொண்டார். மோசே காலை 7:41 -69 இல் அவற்றை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள கசப்பு இருந்தபோதிலும் உங்கள் இருதயத்தை உயர்த்தி மகிழ்ச்சியடைய உங்களுக்கு உதவக்கூடியதை ஏனோக்கின் தரிசனத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? வசனம் 44. மேலும் காண்க, ஜெஃப்ரி ஆர். ஹாலண்ட், கடவுளின் மகத்துவம், என்சைன் அல்லது லியோஹோனா. நவம்பர் 2003, 70 வரை. மோசே காலை 7:59 -67 இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் மீண்டும் வருவார். ஏனோக்கின் தரிசனம், குறிப்பாக மோசே காலை 7:59 -67 இல் பதிவு செய்யப்பட்டுள்ளவை இரட்சகரின் இரண்டாம் வருகையை பற்றிய வரலாற்றின் முதல் தீர்க்கதரிசனங்களில் ஒன்றாகும். இந்த வசனங்கள் கடைசி நாட்களை விவரிக்கும் விதம் பற்றி உங்களை எது ஈர்க்கிறது? உதாரணமாக, 62ஆம் வசனத்தில் உள்ள தீர்க்கதரிசனங்கள் எவ்வாறு நிறைவேற்றப்படுகின்றன என்று நீங்கள் உணர்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். இந்த சொற்றொடர்கள் கடைசி நாட்களில் கடவுளின் வேலையை பற்றி உங்களுக்கு என்ன கற்பிக்கின்றன? மேலும் காண்க, ஹென்றி பி. ஐரிங், சீயோனில் உள்ள சகோதரிகள், என்சைன் அல்லது லியோஹோனா. நவம்பர் 2020, 67-69 வரை. மேலும் தகவல்களுக்கு இந்த மாத லியோஹோனா மற்றும் ஃபார் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் யூத் பத்திரிகைகளின் இதழ்களை பார்க்கவும். வேதாகம உதவிகள். காயீனின் சந்ததியினர் கருப்பாக இருந்தனர் என்பதன் அர்த்தம் என்ன? உலகம் தோன்றுவதற்கு முன்பே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது என்பதன் அர்த்தம் என்ன? ஜோசப் ஸ்மித் மொழிபெயர்ப்பு. ஏனோக் மற்றும் நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கையை பற்றிய நமது புரிதலை எவ்வாறு மேம்படுத்துகிறது? மேலும் பார்க்க கிளிக் செய்யவும். யோசனைகள். குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்கான யோசனைகள். மோசே காலை 7:18 -21. 62 முதல் 63 வரை. 68 முதல் 69 வரை. நாம் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஏனோக் மற்றும் சீயோனை பற்றி உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள உதவ நீங்கள் பழைய ஏற்பாட்டு கதைகளில் உள்ள தீர்க்கதரிசி ஏனோக் 19 முதல் 21 வரை அல்லது தீர்க்கதரிசியை பின்பற்றுங்கள். குழந்தைகள் பாடல் புத்தகம் 110 முதல் 11 வரை பாடலின் 2வது வசனத்தை பயன்படுத்தலாம். பின்னர் உங்கள் பிள்ளைகளை அவர்களின் சொந்த வார்த்தைகளில் கதையை மீண்டும் சொல்லும்படி நீங்கள் கேட்கலாம். இந்த திட்டத்தில் உள்ள ஏனோக்கின் படங்கள் இதற்கு உதவக்கூடும். ஏனோக் தீர்க்கதரிசி ஏனோக்கு ஒரே இருதயமும் ஒரே மனமும் கொண்டிருப்பதன் அர்த்தத்தை உங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ள உதவுவதற்கான ஒரு வழி இதோ. மோசே காலை 7:18 ஒரு காகித இதயத்தை உருவாக்கி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒன்று கிடைக்கும்படி அதை துண்டுகளாக வெட்டுங்கள். அவர்கள் தங்கள் பெயரை தங்கள் துண்டில் எழுதட்டும். மேலும் இதயத்தை ஒன்றாகச் சேர்க்க அவர்கள் ஒன்றாகச் செயல்படட்டும். அவர்கள் அவ்வாறு செய்யும்போது ஒவ்வொரு குழந்தையிடமும் நீங்கள் விரும்பும் விஷயங்களை பற்றி பேசலாம். மோசே காலை 7:18 -21, 62 முதல் 63 வரை. 68 முதல் 69 வரை வசனங்களில்
சீயோன் என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது என்பதை எண்ண உங்கள் பிள்ளைகளுக்கு உதவுங்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கும்போது சீயோனை பற்றி அந்த வசனம் என்ன சொல்கிறது என்பதை கண்டறிய அவர்களுக்கு உதவுங்கள். வேதாகம வழிகாட்டி, சீயோன், நற்செய்தி நூலகம் ஆகியவற்றையும் பார்க்கவும். இந்த வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ள மக்களைப் போல நாம் எப்படி அதிகமாக இருக்க முடியும்? தனிப்பட்ட வேத படிப்பை ஊக்குவிக்கவும். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு வீட்டில் கற்பித்தாலும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒரு வகுப்பிற்கு கற்பித்தாலும் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்து மீது நீடித்த விசுவாசத்தை வளர்க்க நீங்கள் உதவக்கூடிய சிறந்த வழிகளில் ஒன்று, வேதங்களுடன் தனிப்பட்ட அனுபவங்களை தேடும் பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள உதவுவதாகும். வேதங்களுடன் உங்களுக்கு ஏற்படும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், மேலும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வகுப்பு உறுப்பினர்களையும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஊக்குவிக்கவும். வேதங்களை படிப்பது மற்றவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறது என்பதை பற்றி நாம் கேட்கும்போது, கர்த்தரிடமிருந்து அதே ஆசீர்வாதங்களை தேட நாம் பெரும்பாலும் தூண்டப்படுகிறோம். இரட்சகரின் வழியில் கற்பித்தல். 25 ஐ பார்க்கவும். மோசே காலை 7:32 -33 பரலோக தந்தை நான் அவரை பின்பற்ற தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மோசே காலை 7:32 -33 வசனங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த. அவர்கள் சமீபத்தில் எடுக்க வேண்டிய ஒரு தேர்வு பற்றி அவர்களுடன் பேசலாம். பின்னர், பரலோக தந்தை நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அறிய நீங்கள் ஒன்றாக அந்த வசனங்களை படிக்கலாம். நாம் அவரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதைக் காட்ட நாம் என்ன தேர்வுகளைச் செய்யலாம்? ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் ஒருவர் பின் ஒருவராக இந்த தேர்வுகளில் ஒன்றை நடித்து காட்டலாம். மற்றவர்கள் அந்தச் செயல் எதை குறிக்கிறது என்பதை யூகிக்கலாம். மோசே காலை 7:59 -67 இயேசு பூமிக்கு திரும்புவார். மோசே காலை 7:59 இல் ஏனோக்கு கர்த்தரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். அதை தேட உங்கள் பிள்ளைகளை அழைக்கவும், பின்னர் 60ஆம் வசனத்தில் பதிலை கண்டுபிடிக்கச் சொல்லுங்கள். அவர்கள் யாராவது வீட்டிற்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்த்த ஒரு நேரத்தை பற்றி அவர்களுடன் பேசலாம். அவர்கள் எப்படி உணர்ந்தார்கள், தயாராவதற்கு என்ன செய்தார்கள் என்று கேளுங்கள். இயேசு திரும்புவதற்கு நாம் எப்படி தயாராகலாம்? இரட்சகர் மக்களுக்கு தோன்றிய நேரங்களின் படங்களை காட்டுவதை கருத்தில் கொள்ளுங்கள். உதாரணமாக, நற்செய்தி கலை புத்தகம் எண்கள் 60, 82, 83 மற்றும் 84. அந்த படங்களில் உள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை சந்தித்தபோது அந்த மக்கள் எப்படி உணர்ந்திருப்பார்கள்? அவர் மீண்டும் வரும்போது. சிறுவர் பாடல் புத்தகம் 82 முதல் 83 வரை போன்ற இரட்சகரின் இரண்டாம் வருகையை பற்றிய ஒரு பாடலையும் நீங்கள் பாடலாம். மேலும் இயேசு மீண்டும் வரும்போது அது எப்படி இருக்கும் என்று குழந்தைகள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்கலாம். இயேசு மீண்டும் வரும்போது அவரை காண்பது பற்றி அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதை பகிர்ந்து கொள்ள குழந்தைகளை அனுமதியுங்கள். சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போ வாழ்கிற மக்கள் எல்லாமே நல்லதான் செய்கிறீங்க. இன்னும் நல்லதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது நல்லதுக்கு காலம் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி தான் அதனுடைய பலன். தீமைக்கு பலன் பனிஷ்மெண்ட். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இன்றைக்கி நான் பியானம் வாசித்து காட்டினேன். அதுக்கிட்டையும் வாசிக்கும்போது நான் அப்சர்வ் பண்ண எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார் மெய்யானது. சண்டே கிளாஸில் கம்போலமையை படிக்கிறதுக்கு ஜீட்டா பால் சிஸ்டர் நல்லா எங்களுக்கு தேவனுடைய வகையில் எங்களுக்கு டீச் பண்ணாங்க.
தேவனுக்கு நன்றி, மெய்யான தேவனுக்கு நன்றி. பிஃபோர்லேயும் நம்ம ப்ரிப்பேர்டாக போனோம், அதுக்கு தான் இப்படி ரீட் பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் போகும்போது இன்னும் ப்ரிப்பேர்டாக இதோட வசனத்தெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சு அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அந்த வசனத்தை போய் ஃபோனில் தான் நம்ம எடுக்க முடியும், தமிழ்லேயும் சரி. இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நீங்களும் சர்ச்சுக்கு வரணும், சர்ச்சுக்கு வந்தால் தான் எந்த வேலையாக இருந்தாலும் இது பலன் இருக்கும். சண்டேயை பரிசுத்தமாக ஒளியாக பாருங்க, ஆசரிங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நேற்று தினத்தில் ஆந்திராவில் இருக்க ஒருத்தருக்கு சொன்னேன், சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும், சண்டே ஒரு நாள் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு அவருக்கு சொல்லி, சண்டே ஒரு நாள் இம்பார்ட்டன்ட் லீவ் கொடுங்க அப்படின்னு அவருக்கு சொன்னேன். எப்பாற்பட்ட கவர்மெண்ட் இருந்தாலும் சண்டே லீவ் கொடுக்குறாங்கன்றதை அவருக்கு சொன்னேன். 6 நாளில் கடவுள் படைத்திருக்கார் பூமியை, 6 நாளில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி 7ஆம் நாள் அவரே ஓய்ந்திருந்தார்னு சொல்லி போட்டிருக்கு. அது இல்லாமல் அவருடைய பாதப்படி தான் பூமி, அவருடைய சிங்காசனம் வானம். அப்போ அவருடைய இதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துங்க. இன்றைக்கி ஆதாம் ஏவாளுடைய இதிலேருந்து ஏனோக்கை பற்றி பார்த்தோம். ஏனோக்கு வந்து கடவுளுக்கு விருப்பமாக இருந்தார்ன்றதை பார்த்தோம். ஏனோக்கோட காலத்தில் அவங்க அதிகபட்ச வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்க பூமியிலன்றது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏனோக்குடைய அப்படியே ஏனோக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டார் கடவுள் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க, சொன்னாங்க இன்னைக்கு கிளாஸில். ஜைன்ஸ் சொல்லி அந்த டைமில் ஏனோக்குடைய காலத்தில் இருந்திருக்காங்க மக்கள், அதில் ஏனோக்கை தேர்ந்தெடுத்திருக்காங்க கடவுள். கடவுளோடு நடந்தார் அப்படின்றது ஏனோக்கை பற்றி வேதத்தில் போட்டிருக்கு. கடவுளுக்கு பிரியமான மகனாக இருந்திருக்காரு. அதிலேருந்து ஒருத்தர் தான் கோலியாத்தை வின் பண்ணவர் தான் தாவீது, இதுதான் போட்டிருக்கு. ஆக்சுவலி நம்ம எல்லாம் தேவனுடைய சாயல். தேவன் எவ்வளோ பெருசாக இருக்காரோ அதே மாதிரி அதே ஏஜ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருந்த வயசு, இப்போ நம்மளுக்கு ஏஜ் குறைஞ்சி 70, 100, இதுதான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்கு. பழையபடி 1000 வருஷம் வாழ்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது நம்மளாம் வாழ்வோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.